ஸ்ரீமத் பாகவத புராணம் 15ஆம் அத்தியாயம். கபிலர். சில காலம் சென்றபின் கர்தம முனிவர் தனது மகனாகிய கபிலரை இரகசியமாக சந்தித்து வணங்கி கூறலானார். இந்த எளியவன் இல்லத்தில் எங்கள் பாக்கிய வசத்தால் தாங்கள் அவதரித்தீர். தத்துவ சொரூபியும் கால சொரூபியுமாகிய தங்களை வணங்குகிறேன். ஒரு வேண்டுகோள். எனக்கு எல்லா ஆசைகளும் பூர்த்தியாகிவிட்டன. இனிமேல் நான் சந்நியாச ஆசிரமத்தை மேற்கொண்டு இதயத்தில் தங்களையே தியானித்து கொண்டு சோகமின்றி சஞ்சரிக்க வேண்டுகிறேன். அருள் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அப்போது கபிலர் கர்தம முனிவரிடம் ஆத்ம ஞான மார்க்கத்தின் உண்மை தத்துவத்தை உலகில் பரப்பவே அவதரித்திருப்பதாகவும் கர்தமருக்கு அனுமதி தருவதாகவும் கூறினார். மேலும் எல்லா செயல்களையும் அவருக்கே அர்ப்பணம் செய்து சம்சார தாபங்களை வென்று மோட்சம் அடைய அவரையே உபாசித்து பஜனம் செய்யுமாறும் அறிவுரை கூறினார். பின்பும் சகல கர்ம பந்தங்களையும் நிவர்த்தி செய்யும் அத்தியாத்ம வித்தியை தாயாருக்கு உபதேசம் செய்ய போவதாகவும் அதனால் அவள் சம்சார தாபங்களிலிருந்து விடுபட்டு அபயத்தை அடைவாள் என்றும் கூறினார். கர்தம முனிவர் ஸ்ரீஹரியிடமே மனதை செலுத்தி சாந்தமாக இருந்தார். அவர் எல்லா ஜீவராசிகளிடமும் பகவானையே கண்டார். விருப்பு வெறுப்பு நீக்கி சமச்சித்தராகி பகவத் பக்தியினால் ஸ்ரீஹரியினுடைய பரமபதத்தை அடைந்தார். தாய்க்கு கபிலர் தத்துவோபதேசம் செய்தல். கபில தேவர் தாயாரை திருப்தி செய்வதற்காக பிந்து சரசிலேயே தங்கியிருந்தார். ஒரு நாள் தாயான தேவஹூதி குமாரனை நோக்கி, அஞ்ஞான இருளில் சிக்கி அல்லல் படும் எனக்கு ஞான மார்க்கத்தை காட்டியருள வேண்டும். பிரகிருதி புருஷ விவேகத்தை உபதேசித்து மோட்சத்தை அருள வேண்டும். உம்மையே சரணடைந்தேன் என்றாள். கபிலர் மகிழ்ச்சி கொண்டு கூறலானார், அன்னையே, சுகதுக்கங்களிலிருந்து விடுபட அத்தியாத்ம மார்க்கமே சிறந்தது. மனித சமூகத்திற்கு அதுவே சாந்தியும் க்ஷேமமும் உண்டாக்கும். மனமே ஆசை கொண்டு பந்தத்தில் சிக்க வைக்கிறது. எனவே ஆசையை அகற்றி பகவானை அணுகி வாழும் மனதில் மோட்ச விருப்பம் உண்டாகிறது. ஆத்ம விடுதலை கிடைக்கின்றது. நான் எனது என்பது நீங்கிட சித்த சுத்தி ஏற்படுகின்றது. சுகதுக்கங்களை சமமாக எண்ணும் சமநிலை ஏற்பட பக்தி யோகமே சிறந்த உபாயமாகும். சாது சங்கமே மோட்ச சாதனம். பிராணிகளிடம் அன்பும் கருணை உள்ளமும் கொண்டு என் மீது நிலையான பக்தி கொண்டு எனது சரிதத்தை கேட்டு படித்து கூறுவதில் சாதுக்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். எனவே சாது சங்கத்தில் இருங்கள். அதனால் பக்தி ஸ்ரத்தையும் மோட்ச விருப்பமும் உண்டாகும். சாதுக்கள் மக்கள் உள்ளங்களில் விடுதலையில் விருப்பத்தையும் பகவானிடம் பிரேம பக்தியையும் ஏற்பட செய்கின்றனர். சாதுக்கள் புலன்களை அடக்கி பிரகிருதியிலிருந்து விடுபட்டவராய் ஆசை நீக்கி வைராக்கியத்தால் வளர்ந்த ஞானத்தாலும் யோக முயற்சியாலும் பக்தியாலும் முதல் கர்த்தாவாகிய என்னை இச்சரீரத்திலேயே அடைந்து விடுகின்றனர் என்றார். அப்போது தேவஹூதி அவளை போன்ற பெண்டில் செய்ய வேண்டிய மார்க்கம் எத்தன்மையது என்று கேட்டாள். அதற்கு கபிலர் ஆத்மஸ்வரூப தத்துவங்களாகி ஞான யோகம் பக்தி யோகம் குறித்து கூறலானார். தூய உள்ளம் பெற்றவரின் கர்மேந்திரிய ஞானேந்திரியங்கள் ஸ்ரீஹரியிடமே ஒன்றி கிடத்திலே சிறந்த பக்தி யோகம். கோரிக்கையற்ற பக்தி முக்தியை விட சிறந்தது. இடைவிடாமல் எனது பாத சேவையில் ஈடுபட்டு என்னை குறித்தே பேசிக்கொண்டு மகிழ்ச்சி கொள்வோர் அந்த பிரேமையினால் மோட்சத்தை கூட விரும்புவதில்லை. அப்படி அவர்கள் மோட்சத்தை விரும்பாவிட்டாலும் கூட அவர்களுடைய பக்தி அவர்களை பரமபதத்திற்கு அழைத்துச் செல்கிறது. எல்லாமாய் என்னை எண்ணி வழிபடும் பக்தர்கள் கெடுவதில்லை, கால கிரமத்தினாலும் துன்பப்படுவதில்லை. பற்றற்று என்னை வழிபடுகின்றவன் சம்சார தாபத்திலிருந்து காப்பாற்றப்படுகிறான். திடமான பக்தி யோகத்தினாலேயே மக்கள் க்ஷேமம் அடைகின்றனர் என்று தத்துவோபதேசம் செய்தார் கபிலர். கபிலர் தாயாருக்கு மேலும் ஆத்ம தத்துவங்களின் லட்சணங்களை தனித்தனியே பிரித்து கூறலானார். ஆத்மஸ்வரூப தரிசன ஞானமே ஜீவனுக்கு மோட்ச பிரதான காரணமாகும். எங்கும் நிறைந்து நிர்குண நிர்தரமாய் பிரகிருதிக்கு அப்பாற்பட்டு உயிர்கள் அனைத்திலும் அந்தராத்மாவாக ஒளிர்பவராய் தானே ஜோதி ஸ்வரூபனாய் ஆதி அந்தமற்ற ஆத்மாவே புருஷன்.
புருஷன் பிரகிருதியின் சுக துக்கங்களில் சம்பந்தப்படுவதில்லை. எனவே மனதை தீவிர பக்தி வைராக்கியம் யம நியமாதி யோக மார்க்கங்களால் ஒருமுகப்படுத்தி ஸ்ரத்தையாக என்னையே நினைத்து சத்திய நெறியில் சம பாவத்துடன் ஜீவராசிகள் இருக்க வேண்டும். நான் என்னுடையது என்பதை மறந்து கிடைத்ததை திருப்தியுடன் புசித்து அனைவரிடமும் நட்பு தயவு உண்டு பிரகிருதி புருஷ விவேகத்தை அடைய வேண்டும். இப்படி நிர்மல மனதுடன் பயனேதும் எதிர்பாராமல் ஞான வைராக்கியத்துடன் தபோமயமான வாழ்வை நடத்தும் புருஷனது அஞ்ஞானம் தானாகவே நசிந்து மறைந்துவிடும். திட மனதுடன் பூஜிக்கும் பக்தர்கள் எனது அருள் சக்தியினால் தத்துவ ஞானம் பெறுவர். அவர்களின் சந்தேகங்கள் விலகி முடிவில் எனது திவ்ய பதத்தை அடைந்து இணையற்ற ஆனந்தத்தை பெறுவார்கள். அஷ்டமா சித்திகளில் பற்றற்றவன் எனது பதத்தை அடைவான். அடுத்து கபில மகரிஷி யோக லட்சணங்களை எடுத்து கூறலானார். யோக விதிகளை அனுஷ்டிப்பதால் மனம் தெளிந்து சன்மார்க்கத்தில் சென்றும் சுய தர்மத்தை அனுஷ்டித்து உள்ளதை கொண்டு மகிழ்ச்சியுற்று ஆத்ம ஞானிகளின் சரணங்களை பூஜித்து அகிம்சையை பின்பற்றி தனியாக வசித்து வர வேண்டும். இந்திரியங்களை வென்று மௌன விரதத்துடன் பகவானை ஆராதித்து வர வேண்டும். ஆதார ஸ்தானங்களில் ஓரிடத்தில் மனதையும் பிராணனையும் நிலைக்கச் செய்து பகவானுடைய லீலைகளை தியானிக்க வேண்டும். பிராணாயாமத்தினால் வாத பித்தங்களையும் தாரணையினால் பாபங்களையும் பிரத்யாகாரத்தினால் உலக சம்பந்தங்களையும் தியானத்தினால் தீய குணங்களையும் விலக்கி தூய நிலை பெற்ற மனதுடன் பகவானுடைய திவ்ய சௌந்தரிய வடிவத்தை தியானம் செய்ய வேண்டும். பகவான் பீதாம்பரம் அணிந்து ஸ்ரீவத்ச மார்பில் கௌஸ்துப மணி ஒளி கிரீடம் கங்கணம் நூபுரம் தோள் வளைகள் ஆகியவற்றுடன் மனோகரமான அழகுடன் காண்போர் உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் சாந்தம் இளமை உடைய கண்ணனை அன்புடன் தியானிக்க வேண்டும். இவ்வாறு மனம் ஒன்றுபடும் வரை நன்றாக தியானிக்க வேண்டும். எல்லா அங்கங்களிலும் மனம் ஒன்றுவிட்ட பிறகு அவற்றை தனித்தனியாக தியானித்து பழக வேண்டும். பகவானுடைய கருணா கடாட்சம் மூவகை தாபங்களையும் போக்கிவிடும். பகவானின் புன்சிரிப்பு மகரிஷிகளையும் மோகிக்கச் செய்வதால் அதுவே தியானத்திற்கு உகந்ததாகும். தியான யோக அபியாசத்தினால் மனம் கனிந்த சாதகன் பக்தி பெருக்கினால் உள்ளம் உருகி மகிழ்ச்சியினால் மெய் சிலிர்த்து ஆனந்த கண்ணீரில் மூழ்கி இரண்டற்ற நிலையை பெறுகிறான். அண்ணலின் அருட்சக்தியினாலேயே மாயையை வென்று உண்மை சுரூபத்தில் ஒன்றி பிரம்ம சாட்சாதிகாரத்தை பெற்று ஆனந்தமடைகிறான் என்றார். பின்னர் தேவஹூதி பக்தி மார்க்கம் குறித்து கூறிட வேண்டினால் அதற்கு கபில முனிவர் கூறியதாவது: பக்தி மார்க்கம் பல வகைப்படும். முன்கோபம், பொறாமை, ஆடம்பரம், பேத புத்தி, இம்சை உடையவன் என்னை வழிபட்டால் அவன் தாமச பக்தனாவான். உலக சுகங்கள் கோரி ஆராதிப்பவன் ராஜச பக்தனாவான். பகவானை ஆராதிப்பதே கடமை என்று கருதி எல்லாம் அர்ப்பணம் செய்து வழிபடுபவன் சாத்வீக பக்தனாவான். எனது குண வைபவங்களை கேட்டு என் மீது பயன் கருதாமல் கொள்ளும் பிரேமை எல்லாவற்றிலும் வசிக்கும் என்னிடம் மனதை செலுத்துவது நிர்குண பக்தியாகும். இதுவே சிறந்த பக்தி யோகம். இதை செய்பவன் முக்குணங்களையும் கடந்து எனது பதம் அடைகிறான். பக்தன் வைராக்கிய சீலனாக வாழ வேண்டும். பக்தியில் ஆடம்பரம் கூடாது. பிறரை வெறுப்பவன் என்னையும் வெறுப்பவனாவான். அவன் பலவித திரவியங்களாலும் என்னை வழிபட்டாலும் நான் திருப்தி அடைவேன். உயிர் கூட்டங்களில் உள்ள என்னை மானசீகமாக வணங்கி வர வேண்டும். இவ்வாறு கர்ம பலன்களை சமர்ப்பித்து தூய மனதுடன் சம திருஷ்டியுடன் என்னை உபாசிப்பவன் சிறந்தவன். இவையே ஞான யோக பக்தி யோக லட்சணங்கள். இவற்றில் ஒன்றை அனுஷ்டித்தாலும் பரமபுருஷனை அடையலாம் என்று கூறினார். ஞான சுரூபியாகிய கபிலருடைய இந்த சிறப்பான உபதேசங்களை கேட்ட அன்னை தேவஹூதி ஞான ஒளியை பெற்று கபிலரை பக்தியுடன் வணங்கி பலவாறு துதி செய்தாள். கபிலர் தாயாரிடம் விடை பெற்று வடகிழக்கில் சென்றார். அப்போது சித்த சாரண கந்தர்வர்கள் எல்லோரும் அவரை வணங்கி துதித்தனர். புத்திரனின் பிரிவாற்றாமையால் மனம் கலங்கிய தேவஹூதி யோக மார்க்கத்தை மிக்க கவனத்துடன் அனுஷ்டித்து கடுமையான தவத்தில் ஈடுபட்டாள். திட வைராக்கியம், தக்க கர்மானுஷ்டானங்கள், தீவிர பக்தி யோகத்தினால் மன தூய்மை பெற்ற அவள் பிரம்ம சாட்சா்கார ஞானத்தை அடைந்து ஆத்மஸ்வரூபத்திலே நிலைத்த மனதை உடையவளாய் பரமானந்த சுகத்தை ஆழ்ந்திருந்த அவளுடைய
சரீரத்தை ஆசிரமவாசிகளே போஷித்து வந்தனர். கபிலரால் உபதேசிக்கப்பட்ட யோக மார்க்கத்தை அனுஷ்டித்து வெகு விரைவிலேயே பகவானுடைய திவ்ய பதத்தை அடைந்தாள். அவள் சித்தி பெற்ற இடம் சித்திபதம் என்று போற்றப்படுகிறது. 15ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.